கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Let God's name be glorified. இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தராகிய இரட்சகருக்கு நன்றி செலுத்திவிட்டு என் ஆவிக்குரிய தகப்பனுக்கு போதகருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank the Lord for giving this opportunity, and also I thank the pastor for giving me this opportunity. ஆண்டவர் சமூகத்தில் நான் தேவன்கிட்ட கேட்டது என்ன வார்த்தை என் சகோதரன் சகோதரியோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன சில காரியங்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன். I asked God what I should be sharing today amidst our brothers and sisters, and I'm going to share what God has asked me to. நாம் இந்த உலகத்தில் வாழ்றது எதுக்காக வேண்டி? Why are we living in this world? நம்ம செய்கிற காரியங்களில் வெற்றி பெறணும்னு வாழ்கிறோமா? Are we living to have victory in what we do? நம்ம ஜெயிக்கணும்னு வாழ்கிறோமா தோக்கணும்னு வாழ்கிறோமா? Do we want to win or do we want to lose? ஜெயிக்கணும் இல்லையா? We have to win. நாம ஜெயிக்கணும் இல்லையா? We have to win. ஜெயிக்கணும் இல்லையா? யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு சொல்றீங்க? Who says you want to win? நான் வின் பண்ணணும் நான் ஆசைப்படுறேன், நான் ஹalleluya சொல்றேன். யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க ஹalleluya சொல்லலாம். வின் பண்ணணும். ஹalleluya. நான் ஜெயிப்பேன். I will win. நான் ஜெயிப்பேன். I will win. ஏன் எப்படி ஜெயிப்பேன் நான்? How will I win? எப்படி ஜெயிப்பேன்? How will I have victory? வேதத்துல சொல்லுது எடுக்கலாம் நம்ம 1 யோவான். Let's turn to Bible to verse 1 John 5. எடுத்துட்டீங்களா அதிகாரம்? 1 யோவான் 5:4 நான் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறேன். 1 John 5:4. எடுத்துட்டீங்களா? சொல்லுது நம்முடைய விசுவாசமும் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்குது. இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. நம்முடைய விசுவாசமும் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்குது. It says that even our faith brings victory. அப்படியே சொல்லுது வேதம். எப்படி சொல்லுது? Does it say so? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. It says that our faith only brings victory. என்ன விசுவாசமும் சொல்லல, அதுல விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. It doesn't say faith also, but it says faith only. அது ஏன் அப்படி சொல்லுது? விசுவாசம் மாத்திரம் சொல்லுதாங்க. Why does it say faith only? நான் பார்க்கலாமா? நான் பார்க்கலாம். இன்னைக்கு காரியங்கள் அதை குறித்து தான் பார்க்க போறோம். விசுவாசமா இருக்கிற ஒரு மனுஷி விசுவாசமா இருந்தா அவங்களுடைய செய்கைகள் எப்படி இருக்கும்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். Today we are going to meditate on our faith and what will be the actions towards it. அந்த விசுவாச செய்கைகள் அவனுக்கு வெற்றியை கொண்டு வரும். அது The actions of faith will bring victory. வேற எதுவும் வெற்றியை கொண்டு வராது. Nothing else can bring victory. அந்த விசுவாச செய்கைகள் வெற்றியை கொண்டு வரும். The actions of faith will bring victory. எப்படி நாம் பார்க்கலாம்? Let's see how. மார்க் 5 Mark chapter 5. நம்ம இந்த போர்ஷன் திருப்பி வருவோம். யோவானுக்கு முடிக்கும் போது திருப்பி அகைன் 1 யோவானுக்கு திருப்பி வருவோம். இப்போ மார்க் 5:22 to 42 வரைக்கும் பார்க்க போறோம். இன்னைக்கு அதுதான் மெடிடேட் பண்ண போறோம். Mark chapter 5:22 to முதல்ல நம்ம மார்க் 5:22 இருந்து 34 வரைக்கும் வாசிக்கலாம். யாரா வாசிக்கிறீங்களா? என்பவர் வந்து அவனை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார், அவள் சிஸ்டர் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது ஜெபஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீ வந்து அவள் மேல் ஒரு கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டாள். அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். ஒரு நிமிஷம் சரி. இப்போ யாரு? Okay. Mark chapter 5:22 to 24. And behold, one of the rulers of the synagogue came, Jairus by name, and when he saw him, he fell at his feet and begged him earnestly, saying, My little daughter lies at the point of death. Come and lay your hands on her, that she may be healed, and she will live. So Jesus went with him, and a great multitude followed him and thronged him. இந்த யவீரை பத்தி ஜெபஆலய தலைவனா இருக்கிறான். And we are seeing here about Jairus, who is the leader of the synagogue. சரி, இந்த ஜபீரை பற்றி நம்ம இப்போ வாசித்தோம். அவன் குழந்தைக்கு
உடம்பு சரியில்லாமல் இருக்குது, மரண அவஸ்தைப்படுறாரு. அதனால அவர் ஆண்டவர்கிட்ட வந்தார், வந்து பணிந்து கொள்கிறாரு. ஆண்டவர் அவர் கூட போகிறாரு. Jairus comes to Jesus and begs him to pray for his little daughter, to heal his little daughter who is lying at the point of death. சரி, இப்போ என்ன ஆகுது, இந்த பாட்டை வந்து திருப்பி நம்ம வருவோம். இதுக்கு அடுத்து ஒரு இன்சிடென்ட் நடக்க, அதை முடிச்சுட்டு திருப்பி நம்ம இந்த இன்சிடென்ட் திருப்பி வருவோம். We'll come back to this incident after looking into another one. அதை கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த வசனம் சிஸ்டர் கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாவது தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோടെ போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். We'll read from verse 25. Now a certain woman had a flow of blood for 12 years and had suffered many things from many physicians. She had spent all that she had and was no better, but rather grew worse. When she heard about Jesus, she came behind him in the crowd and touched his garment. For she said, if only I may touch his clothes, I shall be made well. Immediately the fountain of her blood was dried up, and she felt in her body that she was healed of the affliction. And Jesus, immediately knowing in himself that power had gone out of him, turned around in the crowd and said, who touched my clothes? But his disciples said to him, you see the multitude thronging you, and you say, who touched me? And he looked around to see her who had done this thing. But the woman, fearing and trembling, knowing what had happened to her, came and fell down before him and told him the whole truth. And he said to her, daughter, your faith has made you well. Go in peace and be healed of your affliction. ஆமென். ஸோ ஆண்டவர் கடைசியா என்ன சொல்றாரு? What does Jesus say at the end? 34 வசனத்துல உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. He says your faith has made you well. அவர் சொல்ல ஏன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லல. He didn't say that my faith has made you well. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. It is your faith that has made you well. அப்படி என்ன விசுவாசம் அவங்ககிட்ட நம்ம பார்க்கிறோம்? What is the faith that you see in here? அவங்க என்ன பண்றாங்க? முதல்ல 27 வசனத்துல பாத்தீங்கன்னா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. In 27th verse you can see that she heard about Jesus. So இயேசுவை குறித்து கேள்விப்படுது. She is hearing about Jesus. So கேள்விப்படுறதுனால தான் விசுவாசம் வருது ஃபர்ஸ்ட். So faith comes after hearing. So எதை குறித்து கேள்விப்படுறதுனால? What is that you want to hear? இயேசுவை குறித்து கேள்விப்படுறதுனால விசுவாசம் வருது. When you hear about Jesus you get the faith. So அப்போ கேள்விப்படுறதுனால இயேசுவை குறித்து கேள்விப்படுறதுனால விசுவாசம் வருது. You get faith when you hear about Jesus. அடுத்து இம்பார்ட்டன்ட் அடுத்து என்ன பண்றாங்க? அடுத்து அதே வசனத்துல In the same verse there is another important thing. நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுத்தமாவேன் என்று சொல்லி. She says that if only I may touch his clothes. அவ என்ன சொல்றாங்க? சொல்லி. She says that. சொல்லிட்டு என்ன பண்றாங்க? சொல்லிட்டே வராங்க. She keeps saying that. எப்படி சொல்லிட்டு வராங்க? நான் வஸ்திரத்தை தொடுவேன். She says that I will touch his clothes. விசுவாசம் வந்து அறிக்கை பண்ணணும். So faith confess. விசுவாசம் வந்து அறிக்கை பண்ணணும். When you confess you have the faith. இல்ல விசுவாசம் அறிக்கை பண்ணணும். விசுவாசம் உள்ள faith confess. விசுவாசம் அறிக்கை பண்ணிட்டே வரும். என்ன அறிக்கை பண்ணிட்டு வரும்? What is it confess? நான் ஆண்டவரை தொடுவேன். I will touch the Lord. நான் ஆண்டவரை தொடுவேன். I will touch Jesus. சரி, அவங்க சொல்லி விசுவாச அறிக்கை இருக்கும். விசுவாசத்துல அறிக்கை இருக்கும். That is confession in faith. விசுவாசம் மாத்திரம் உள்ள இருக்காது. விசுவாசம் வந்து அறிக்கையாக வெளியே வரும். Faith doesn't stay inside but it comes out as confession. சரி, அதுக்கு அடுத்து என்ன பண்ணும்? அது விசுவாசம் வந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேரா இழுத்துட்டு வரும். Your faith brings you directly to the presence of the Lord. விசுவாசம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு இழுத்துட்டு வரும். Faith brings you to the presence of the Lord. நாமெல்லாம் ஓடி வரோம் இல்லையே? எதுக்கு ஓடி வரோம்? We all come running to his presence. ஏன்? ஆண்டவருடைய விசுவாசம் நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்ம ஆண்டவர்கிட்ட ஓடி வரோம். Because we have
why do we come running? we have the faith inside. We have. நமக்குள்ள விசுவாசம் இருக்குது. சரி, அடுத்தது அந்த விசுவாசம் என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் கேள்விப்படுதல விசுவாசம் வருது, அடுத்து விசுவாசம் அறிக்கை பண்ணிட்டு வருது, அதுக்கு அடுத்து என்ன? ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேரா வருது. First you hear and then you get the faith. Next the faith confess. Third it brings you to the presence of the Lord. அடுத்து என்ன பண்ணுது? ஆண்டவர் என்ன சொல்லிட்டு வந்துச்சோ அதை தொடுது. அதாவது அவருடைய ஆடையாகிலும் நான் வஸ்திரத்தையாகிலும் தொடுவேன்னு சொல்லி தொடுது. Next whatever it confesses, it goes and touches. அப்ப என்ன சொல்லிட்டு வந்தாங்களோ அதை செய்றாங்க. So whatever she said, she came and did that. என்ன எது விசுவாசம் தேவனை தொடுது அங்க. Faith touches Jesus there. So விசுவாசமான ஆராதனை தேவனை தொடும். So faithful worship will touch the Lord. விசுவாசமான ஆராதனை தேவனை தொடும். The faithful worship will touch the Lord. சரி, இப்ப இந்த இன்சிடென்ட் இன்னும் இப்ப இதுவரைக்கும் விசுவாசத்துடைய செய்கைகளை குறித்து பார்த்தோம். So far we saw the actions of faith. இப்போ ஒரு ஸ்டெப் இந்த சைடுல இருந்து பார்ப்போம். We'll see the other side of it. எவ்வளவு பேர் அந்த கூட்டத்துல நெருங்கி வராங்க? How many of them are thronging the Lord there? எவ்வளவு கூட்டம் அங்க வருது? எவ்வளவு திரளான ஜனங்கள் சொல்லிருக்கு அந்த இடத்துல. We see the multitude of people were there. அப்ப திரளான ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. ஆனா யாரு இயேசு என்ன சொல்றாரு? என்னை தொட்டது யார்? என் வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு அவர் ஒருத்தரை மாத்திரம் பத்தி கேட்கிறாரு. That is a big crowd, but Jesus is asking, who touched me? அது எப்படி? அது அவரை இத்தனை பேர் தொட்டிருப்பாங்க இல்லையா? How many of them should have touched him? இல்லையா? இல்ல, நான் தான் தப்பா சொல்றேன். கரெக்டா இருக்கனா? கரெக்டா இருக்கா? இல்ல, எல்லாரும் கூட்டமா இருக்காங்க, வர்றாங்க. எத்தனையோ பேர் டச் பண்ணியிருப்பாங்க. அப்ப எப்படி ஆண்டவரை மாத்திரம் டச் பண்ணது? அந்த ஆண்டவரை எது அந்த தாய் டச் பண்ண மாத்திரம் ஆண்டவருக்கு தெரிஞ்சுச்சு. There were a big multitude of people crowding and touching him, but how did God know that the women touched him? எப்படி தெரிஞ்சிருக்கும்? How did he know? ஏன்னா அந்த விசுவாசம் உள்ள இருந்து தொடும்போது அது அவருக்கு தெரியும், அவரை டச் பண்ணுது. விசுவாசம் மாத்திரமே தேவனை தொடும். So when he knows it, because by faith she touched him and he knew that. விசுவாச ஆராதனை மாத்திரமே தேவனை தொடும். The worship with faith will only touch him. அந்த இடத்துல கூட்டத்துல பலவிதமான மக்கள் இருக்கிறாங்க. There are many kinds of people in the multitude. நாம பார்க்கலாம், சில காரியங்களை பார்க்கலாம் அந்த கூட்டத்துல யார் யார் இருந்திருப்பாங்கன்னு. Let's see who would have been in the multitude. முதல்ல ஆண்டவரை பத்தி கேள்விப்பட்டவங்க சிலர் அவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க. There would have been people who would have heard about him and wanted to know how he lives. ஆனா அவங்க எப்படி வர்றாங்க, எப்படிப்பட்டவங்க, இவர் யாரு என்ன எதுன்னு தான் பார்க்க வராங்களே தவிர அவங்களுக்கு உள்ள விசுவாசம் இல்லை. They came to verify him, but they didn't have faith inside them. என்ன ட்ரெஸ் போட்டு வராங்க இவங்க? சிலர் வருவாங்க இல்லையா? சிலர் வருவாங்க, எப்படி இவங்க என்ன ட்ரெஸ் போட்டுறாங்க, இவங்க என்ன கையை தூக்குறாங்க, அவங்க கையை இறக்குறாங்க, இதை பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் வர்றாங்க. Some people will come to look into others' clothing and to see how they worship and raise their hands. அடுத்தது பரிசேயர் சதுசேயர் ஆசாரிய கூட்டம், அங்க ஒரு கூட்டம் இருக்கு. The next group would be the Pharisees and the Sadducees. இவங்கெல்லாம் யாரு? வேதத்தை அட்டுக்கு வாட்ட அடிச்சிருப்பாங்க. These people would have known the Bible thoroughly. ஆனா அவங்க என்ன இன்டென்ஷனோட வர்றாங்க? But with what intention did they come there? அவங்க உள்ளுக்குள்ள விசுவாசம் இல்ல. They don't have faith inside. ஆனா என்ன இதோட வர்றாங்க? But why did they come there? குற்றம் கண்டுபிடிக்கிற எண்ணத்தோட சுத்திட்டு இருக்காங்க. ஆண்டவர் எதையாவது சொன்னா குற்றம் கண்டுபிடிக்கலாமா? To find faults they are coming to him. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது, ஆராதிக்க வரும்போது குற்றம் கண்டுபிடிக்க வர்றதுக்கு இல்ல, விசுவாசத்துல தேவனை தொடர்றதுக்கு வரோம். நம்ம We should come in his presence in faith to touch him, but not to find faults. அங்க மியூசிக் சரியில்லை, அதை நல்லா பண்ணியிருக்கலாம், இதை நல்லா பண்ணியிருக்கலாம், அப்படி குற்றம் கண்டுபிடிக்க வர்றதில்ல. தேவ சமூகத்துல விசுவாசத்துல தேவனை தொடரணும்னு வர்றாங்க. We are not coming to find faults in the music or in the worship, but to come in faith and touch the Lord. சரி, மூணாவது ஒரு கூட்டம் இருக்காங்க. There is a third kind of group. சிலர் எப்படி வர்றாங்க? சீஷர்களா இருக்கிறாங்க. Some people are disciples. அதாவது 12 பேர் மாத்திர சீஷர்கள் இல்ல, நிறைய சீஷர்கள் அப்போது பின்பற்றினாங்க ஆண்டவரை. It's not just the 12 disciples, but there were many other disciples of Jesus. அவங்க என்ன நினைப்பு? நான் ஆண்டவர் கூடயே தான் இருக்கிறேன், They are always with the Lord, ஆனா விசுவாசம் உள்ளே இல்லை. but there is no faith inside. நான் ஆண்டவர் கூட தான் இருக்கிறேன், I am with the Lord. நான் ஆண்டவருக்கான நிறைய காரியங்கள் செய்கிறேன், I am doing a lot of things for the Lord, பட் ஆனா உண்மையிலே விசுவாசம் உள்ளே இல்லை. but truly I don't have faith inside. நான் ஆண்டவருக்காக நீ ஓடுறேன், அதை பண்றேன், இந்த மினிஸ்ட்ரி பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், பட் ட்ரூவா உள்ள ஃபெய்த் விசுவாசம் இல்லை. I'm running around, I'm doing a lot of ministries for the Lord, but truly I don't have faith inside. அவங்களும் தொட்டிருப்பாங்க
கண்டிப்பா. they would have touched him also. ஆனா அங்க ஆண்டவர் கேட்கல. என்ன கேட்கல? அவங்கள பார்த்து கேட்கல, நீ தொட்டியான்னு கேட்கல. But he's not asking them whether they touched him. ஆனா நாலாவது ஒரு கூட்டம் வர்றாங்க. But there is a fourth group of people. வெகு சிலர் மாத்திரமே இந்த ஸ்திரீயை போல வருவாங்க ஆண்டவர். There are very few who comes like this women here. எப்படி நான் ஆண்டவரை தொடணும்? Who comes to touch the Lord? நான் எப்படி ஆண்டவரை தொடுவேன்? How will I touch him? விசுவாசத்துல ஆண்டவரை தொடுவேன். With faith I will touch him. எப்படி நான் விசுவாசத்துல வருவேன்? How will I come in faith? நான் என் அப்பா வீட்டுக்கு போறேன். Because I'm going to my father's house. நான் என் தகப்பன் வீட்டுக்கு போறேன். I'm going to my father's house. I'm going to see my father. I won't fall down in his feet. அவருடைய சமூகத்துல போற அப்பா கிட்ட போய் நான் முத்தம் கொஞ்சம் போறேன். அவரோட சமூகத்துல உட்கார்ந்து பேச போறேன்னு வராங்க ஒரு கூட்டம். I'm going to go and talk and speak with my Lord in his presence. காலையிலே எழுந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. They wake up and start praying. காலையிலே ஆண்டவரே அப்பா இன்றைய ஆராதனையில நீ என்னோட பேசுறது மாத்திரம் நான் உம்மை உயர்த்த வர்றேன், உங்க சமூகத்துல வரேன், என்ன மறந்து நான் உங்க சமூகத்துல நான் வருவாங்க. They start praying that I'm going to forget myself and look unto you, my Lord. என்னுடைய சூழ்நிலைகளை அல்ல, It's not my situations. என்னுடைய சிச்சுவேஷன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், எனக்கு ப்ராப்ளம் இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம், அதெல்லாம் மறந்துட்டு நான் என்னோட தகப்பன் வீட்டுக்கு வரேன். Whatever may be my circumstances or situations, I'm coming to see my Father. முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மாம்ச சிந்தையோடு, ஒரே சிந்தையா ஆண்டவர்ட்ட வருவாங்க. With full strength and full-minded heart, they come to the presence of the எப்படி Lord. வருவாங்க? How do they come? நான் எப்படிடா காலையில எத்தனை பேரை நான் பிடிச்சி தூக்கி சர்ச்சுக்கு கொண்டு வரலாம்னு வருவாங்க அவங்க. They will be thinking, how many people should I gather and bring to the presence of the Lord? யாருக்கு நான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி அடிக்கலாம்னு பார்த்துட்டு இருப்பாங்க. To how many people should I do the transport ministry? சீக்கிரம் வந்தா PA சிஸ்டத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற ஹெல்ப் பண்ணலாமான்னு வருவாங்க. If I come early, I can do some help for the PA system. நான் வர்றவங்களை வரவேற்கிறதுக்கு அஷரிங்க்கு நான் நிக்கலாமான்னு நினைச்சிட்டு வருவாங்க. They will come and assure us in the church. இந்த விசுவாசத்தோட ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னா, if you come with this faith of doing something for the Lord, என் தகப்பனுடைய வீட்டுக்கு நான் வரேன், I'm coming to the Father's house, அந்த விசுவாசத்தோட ஆண்டவரை நான் டச், அந்த விசுவாசம் ஆண்டவரை தொடும். that faith will touch the Lord. வேற எதுவும் தொடாது. Nothing else will touch the Lord. அதாவது ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆண்டவரே அப்பா நான் என்ன ஒப்பு கொடுக்க வரேன்னு சொல்லி வரும் அந்த சிலர். There are few who will come and submit themselves in the Lord. ஆண்டவருடைய சமூகத்துல ஜீவ பலியா ஒப்பு கொடுப்பாங்க அவங்க. They sacrifice themselves as a living sacrifice. ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுப்பாங்க. The flesh, soul and the body they sacrifice. அது என்ன ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறது? What is this living sacrifice? ஜீவன் இருக்கும் ஆனா பலி. There will be life but there will be sacrifice. என்னில ஆவி இருக்கும், என் மாம்சம் செத்து போயிருச்சு. The spirit will be there but my flesh is dead. நாம பார்த்தல அந்த மூணு வகையான மக்கள். முதல்ல பார்க்க வர்றவங்க ஆசாரிய கூட்டம், ஆசாரியர், அந்த சதுசேயர், அது போக எல்லாமே இன்னொரு யாரு சீஷர். அந்த கூட்டம் எல்லாம் மாம்சத்துக்குரிய கூட்டங்கள். We saw many other groups who are of fleshly group. இந்த கடைசி கூட்டம் என்ன பண்ணும்? நான் ஆவிக்குரிய கூட்டம், ஆண்டவரை நான் ஆவியோடு என்னுடைய மாம்சத்தை அடக்கி நான் ஆவியில ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வரும் அந்த கூட்டம். The fourth group controls its flesh and submits its spirit to the Lord. அந்த கூட்டமே தேவனை தொடும். And that group will touch the Lord. எல்லாரும் தொடுவாங்க. Everybody will touch the Lord. ஆனா ஆண்டவர் சொல்வாரு இவன் ஒருவன் மாத்திரமே என்னை தொடும். But God will tell that this is the only group that touch. ஆண்டவர் தொட்டா அதுக்கு மேல என்னங்க வேணும் நமக்கு? What else do we need if God touches us? ஆண்டவர் தொட்டா நமக்கு வேற என்ன வேணும்? What else do we need? வேற ஒண்ணுமே வேண்டாம் இல்லையா? There is nothing else that you will need. நாம ஜீவ பலியா ஒப்பு கொடுத்த ஆண்டவர் நம்மள தொட்டா அந்த நிமிஷமே நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் மாறும். If we give ourselves as a living sacrifice, all our problems will be solved immediately. நம்ம சூழ்நிலைகளே அல்ல. It's not our circumstances. நாம் விசுவாசத்திலே ஆண்டவரை தொடுறவங்களா இருக்கோம். In faith we need to touch the Lord. சரி, இந்த விசுவாசம் தான் எவ்வளோ, அதாவது மெஷர்மெண்ட், அதாவது விசுவாசம் எவ்வளோ அளவோ அவ்வளோ அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். The measure of faith is what we get from the Lord. நல்லா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. நம்ம விசுவாசம் எவ்வளோ அளவுல இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். Whatever is the measure of your faith, that is how much you can get from the Lord. ஆண்டவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். God is powerful. அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing impossible with him. அவரால் எல்லாம் இப்படின்னு சொல்றதுக்குலாம் மாறும். Everything will turn out, change in a minute. செகண்ட்
ஒன்று நம் விசுவாசம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு தான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். But whatever is your measure of faith, that is what you will receive from him. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. The faith will overcome the world. ஆமென். Amen. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. It is the victory that can overcome the world. சோ ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஓடி வரோம். We are come running to the presence of the Lord. I'm sure நாம எல்லாம் ஓடி வந்திருக்கிற காரணம் இந்த தாயை போல இருக்கும்படியாக தான் நாம We அழைக்கப்பட்டோம். are here today to be like this women here. ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசத்துல தேவனை தொடரணும் நாம எல்லாம் வந்து. We have come here in faith to touch the Lord. சரி, அடுத்து நாம் பார்ப்போம். இப்போ ஆண்டவரை தொட்ட உடனே அந்த தாய்க்கு சுகமாயிருச்சு இல்லையா? After touching, the woman is healed here. சரி, இப்போ நம்ம பழையபடி யவீருக்கு போவோம். We'll go back to Jairus. சோ யவீர் என்ன பண்றாருங்க? What does Jairus do here? அவருடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, மரண அவஸ்தைப்படுறா. His little daughter is lying at the point of death. சோ அப்ப என்ன பண்றாரு? அவரும் என்ன பண்றாரு? கேள்விப்பட்டிருக்கிறாரு. He also heard him. விசுவாசத்தோட ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம். These are the fundamentals of faith. கேள்விப்படுறாரு. He's listening. விசுவாசம் வந்திருக்கும் உள்ள இருதயத்துல. His faith. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு விசுவாசம் வந்திருக்கும். He hears about Jesus. அதுக்கடுத்து என்ன பண்ணார்? நேரா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வராரு. He comes to the presence of the Lord. வந்து என்ன பண்றாரு? ஆண்டவருடைய சமூகத்துல விழுகிறார். He falls at his feet. சோ வர்ஷிப் பண்றாரு. He is worshiping him. சோ ஆண்டவருடைய இன்னொரு காரியம், அந்த தாய் என்ன பண்றாங்க? ஆண்டவர் வந்து யார் என்னை தொட்டதுன்னு கேட்டப்போ அந்த தாய் என்ன பண்ணுது? கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்துல விழுறாங்க இல்லையா? When God asked him who touched me, she fell down trembling at his feet. சோ ஆண்டவரை விசுவாசம் இருக்கிறவங்க கீழ்ப்படிவாங்க. Those who have faith will submit themselves. விசுவாசம் உள்ளவங்க தேவனுக்கு கீழ்ப்படிவாங்க. They will obey the Lord. தேவனால் நியமிக்கப்பட்டவர்களுக்கு obey பண்ணுவாங்க. They will be obeying the ministers of the Lord. அது ஏன்னு கேட்க மாட்டாங்க. They will not ask back. அதாவது क्वेश्चनே கிடையாது. There is no questions against them. விசுவாசம் உள்ளவருடைய செய்கைகளை இது நாலாவது காரியம். That's the fourth point of faith. கேள்வியே கேட்காம கீழ்ப்படிகிறது ஆண்டவர். They will not question back, but will simply believe and obey. சரி, இப்போ திருப்பி ஜபீர் வந்து அங்க கீழ்ப்படுகிறார். Even Jairus obeys here. சோ அப்ப ஆண்டவர் அவன் விசுவாசத்தை பார்க்காரு. இவன் வாங்க வந்து கையை வச்சா சுத்தமாவாங்கன்னு சொல்றாரு அவர். He is asking him to come and lay his hands on her so that she may be healed. அந்த தாய் நேரா போய் கை தொட்டா போதும்னு சொல்லி அவங்க விசுவாசம். The woman's faith was that she would come and touch the Lord to get healed. யவீர் விசுவாசம் எப்படி? நீர் வந்து என் மகன் மேல கை வச்சா சுத்தமாவா. But Jairus' faith is that if you come and touch her, she will be healed. சோ விசுவாசம் பல வகைப்படும். There are different kinds of faith here. லெவல் ஆஃப் ஃபெய்த், அதாவது பல நிலைகள்ல இருக்குது விசுவாசம். There are different levels of faith. சோ இங்க யவீர் ஒரு விசுவாச லெவல்ல இருக்காரு. That is a different level that Jairus' faith is seen here. நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றாங்க? அங்க இன்னொரு இடத்துல பார்த்தோம். What is the ruler in another incident that we saw? நீ வார்த்தை சொன்னால் போதும். He says that you say a word and அங்க சுத்தமாவான் என் வேலைக்காரன். My servant will be healed. இப்ப விசுவாசம் பல நிலைகள்ல இருக்குது. So there are faith of different levels. ஆனா ஆண்டவர் யாருக்கு அவங்கவங்க விசுவாசம் எப்படி இருக்கோ அதன்படி அவர் செயல்படுகிறார். So whatever is the measure of your faith, God actions towards it. சரி, இப்ப இங்க இந்த யவீர் என்ன சொல்றாரு? கூப்பிட்டு போறாரு, ஆண்டவர் உடனே கூட போறாரு. Jairus calls Jesus to his place and Jesus is going along with Jairus. சரி, இப்போ ஏற்கனவே மரண அவஸ்தையில இருக்கிற குழந்தைக்கு இங்க நின்று பெரிய இந்த இன்சிடென்ட் நடக்குது. இந்த தாய் ஸ்ரீயை பத்தி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. In between this particular incident of the women happens. சோ கடைசியா என்ன சொல்ற? அந்த தன்னிடத்தில் அதாவது 33ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, தன்னிடத்தில் சம்பவத்தை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவன் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள் இருக்கு. So in 33rd verse it says that she came trembling, knowing what had happened, and came down and fell before him and told him the whole truth. So அப்போ உண்மையெல்லாம் சொல்றாங்க. ரொம்ப நேரம் ஆயிருக்கலாம். So நிறைய காரியங்கள் அவங்க இந்த நடந்த இன்சிடென்ட் எல்லாம் சொல்லி, நான் இந்த டாக்டரை பார்த்தேன், அந்த டாக்டரை பார்த்தேன், அங்க போனேன், என் காசு போச்சு, அது போச்சு, இது போச்சு, எல்லாம் ஒரு பெரிய சாட்சியே போயிருக்கும். கொஞ்ச நேரம் போயிருக்கலாம். So she would have told the whole testimony about her. ஆனா இங்கே யவீர் என்ன பண்றாரு? பொறுமையா நின்னுட்டே இருக்காரு. But here Jairus is waiting patiently. விசுவாசம் பொறுமையை பிறப்பிக்கும். So faith brings forth patience. So விசுவாசம் பொறுமையை பிறப்பிக்கும். It brings forth patience. நாம பார்த்துட்டே வரோம், ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம், விசுவாசத்தினுடைய தன்மைகள் பார்த்துட்டு வரோம்.
We are seeing the attributes of faith. விசுவாசம் அறிக்கை பண்ணும். Faith will confess. விசுவாசம் தேவனிடத்தில் அழைச்சிட்டு வரும். Faith will bring you to the presence of the Lord. விசுவாசம் தேவனை தொடும். Faith will touch the Lord. அந்த ஆராதனை வித்தியாசமா இருக்கும். அதுதான் மீன் பண்ணுது விசுவாசம் தேவனை. Worship will be different there. அது கீழ்ப்படியும். It will obey. அடுத்து என்ன பண்ணும்? பொறுமையா இருக்கும். It will be patient. சரி, இப்போ இவ்வளவு நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன வருதுன்னு அடுத்த வசனம் வாசிக்கிறோம் நம்ம. Let's go into the next verse. 35. Verse 35. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலை தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுகிறீர் என்றார்கள். நிறுத்துங்க சிஸ்டர். 35. While he was still speaking, some came from the ruler of the synagogue's house who said, Your daughter is dead. Why trouble the teacher any further? ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் கண்டிப்பாக சுகம் கொடுக்கிறவர். When you seek the Lord, God will always heal you. ஆனா ஆண்டவர் சில நேரங்கள்ல பொறுமையாக இருப்பார். But God will be patient at times. அவருடைய நாம மகிமைக்காண்டி வேலை தள்ளி போகலாம். There might be times when the things will be moved away. நான் ஆண்டவரை தானே தேடுறேன், எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு? We will say, I'm seeking the Lord, but why did this happen to me? இல்லையா, நாம நிறைய நேரம் கேட்கிறோம் இல்லையா? Aren't we asking that many times? என்ன ஆண்டவரே, நான் உண்மை தானே நம்பி இருக்கிறேன், என்னாச்சு இப்படி ஆகி போச்சு? என் நிலைமையோ குடும்பத்தில் உள்ள நிலைமையோ ஏதோ ஒன்று இப்படி ஆயிடுச்சு சூழ்நிலை. Lord, I'm trusting you, but why did this happen in my family? என் சூழ்நிலை இப்படி ஆகி போச்சு. Why did my circumstances? முன்ன இருந்ததை பார்த்துல இன்னும் ஒஸ்டா போயிருச்சு. Why did my circumstances become worse than now? இப்படிதான் புலம்பி இருப்பான் யாவீரும். This is how you would have lamented. ஆனா என்ன பண்றாரு ஆண்டவர்? But what did Lord do? என்ன பண்றாரு? அடுத்த வசனம் வாசிக்கலாமா? அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலை தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. நிறுத்துங்க சிஸ்டர். As soon as Jesus heard the word that was spoken, he said to the ruler of the synagogue, Do not be afraid, only believe. என்ன சொல்றாரு? பயப்படாதே. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. He says, Do not be afraid, but only believe. இப்படி புலம்ப விடாத, வாய் பொத்திக்கோ. Don't lament, close your mouth. புலம்பாத, வாய் பொத்திக்கோ. Do not lament. லேமெண்ட்னு சொல்றதை விட என்ன சொல்றது? இது ஓகே, நான் புலம்புறது சொல்றது தப்பா சொன்னேன். தேவையில்லாத வார்த்தைகளை பேசாம வாய் பொத்திக்கோ, விசுவாசத்தை காத்துக்கொள். Do not speak vain words, but close your mouth and hold to your faith. சூழ்நிலைகள் அந்தகாரமாக இருக்கும்போது, When the circumstances are darkened, உண்மைதான் அவள் மரித்து போயிருக்கலாம், ஃபேக்ட். yes, it is a fact that she died. 4 பேர் வந்து சொல்ல தான் செய்வாங்க. Many of them will come and tell that. உலகத்தில் ரிசெஷன் நடக்கிறது உண்மைதான். It is true that the recessions come in this world. அது சத்தியம் இல்லை நமக்கு. அது It is not the truth. உலகத்தில் வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கலாம். There may be many without jobs in this world. நிறைய பேருக்கு வீடு கட்ட முடியாத நிலைமையில இருக்கலாம். There may be many people who cannot build the houses. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் வாயை பொத்திக்கோ. But God says, close your mouth. உன் வாயை பொத்திக்கோ. Hold your mouth. அதுதான் இங்க வீட்டை சொல்றாரு. That's what he says to Jairus. எனக்கு பயங்கர வியாதி நிமித்தமா எனக்கு பல ப்ராப்ளமா இருக்கலாம். என்னால் நடக்க முடியாத லெவலில் இருக்கலாம், இல்லை எழும்ப கூட முடியாத லெவலில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றேன், வாயை பொத்திக்கோ. You may be undergoing a lot of sickness. But God is saying, close your mouth. அது விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். And that will hold your அது faith. விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். That will hold your faith. ஸோ அப்போ தீமையான நேரங்கள்லையோ இல்லை ஒரு அந்தகாரமான சூழ்நிலையில வாயை திறக்க வேண்டாம். When darkness overcomes you, do not speak. ஏன் என்றால், Why is that? ஆண்டவர் நம் விசுவாசத்தை வைத்துத்தான் அதற்கு தகுந்த மாதிரி அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். Because out of a measure of faith, God will work in us. அப்படி இல்லைன்னா ஆண்டவர் சொல்லுங்க, நீ என்ன வேணாலும் பேசுப்பா, நீ இப்போ யாரும் பார்த்து நீ ஆளு உட்காந்து அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். But Jesus would have said, okay, Jairus, why did you cry alone? நீ ஆளு உட்காந்து. Why did you sit and cry? ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு? But God didn't say. உன் விசுவாசத்தை காத்துக்கொள். அவர் லிட்டரலா என்ன சொல்ற? வாய் முடிக்கும். He says that believe and says that. சில நேரங்கள் நம்ம சிந்தை கூட சொல்லுவோம், என்னடா மடைய மாதிரி இருக்க, இவ்வளோ பரவாயில்ல நடந்துட்டு இருக்கு, வாயை திறந்து பேச மாட்டேங்க, எல்லாம் ஒஸ்டா போயிட்டு இருக்கு அப்படிங்க போவோம். வாயை திறந்து வார்த்தையை விட்டுற வேண்டாம். Sometimes we may feel that why is that we are like this without speaking anything, but do not open your mouth and speak. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. Death and life is in the power of tongue. ஆண்டவர் அங்கே செயல்படுகிறவராக இருக்கிறார். God is in action there. ஆவியானவர் நாம் வார்த்தைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்.
God is waiting for the words from our mouth. மரணத்தை உற்பவிப்பான் சாத்தான் அவன் பாட்டி ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். If you speak of death, then Satan will work in it, towards it. சரி, இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். So we'll see what God does here. ஸோ அடுத்த வசனத்துல பேதுருவை யாக்கோபையும் அழைச்சி கொண்டு போறாரு. ஏன் ஆண்டவர் பேதுருவை யாக்கோபையும் அழைச்சிட்டு போனாருங்கிறது மேபி அவங்களுக்கு விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்குறக்காண்டி கூட்டு போயிருக்கலாம். மிச்சம் எல்லாரும் யாரையும் கூட்டு போலங்கிறது ஐ எம் நாட் ஷுர். So here Jesus is taking along with him Peter, James and John. I'm not sure why he didn't take the others, probably to teach them faith. வீடு சின்னதாக இருந்திருக்கலாம். It probably that the house would have been small. சரி, அடுத்த வசனம் 39 வசனம் போகலாம். 39th verse. சரி 38 பார்க்கலாம். 38. ஜெப ஆலயத்தலைவனுடைய வீட்டில் வந்து சந்தடியிலே மிகவும் அழுது புலம்புகிறவர்களை கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள் என்றார். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? 40 வசனம். யாரா வாசனம் சிஸ்டம்? 40. நிறுத்திக்கோங்க. From 30th verse, then he came to the house of the ruler of the synagogue and saw a tumult and those who wept and wailed loudly. When he came in, he said to them, "Why make this commotion and weep? The child is not dead, but sleeping." அடுத்த வசனம். And they ridiculed him, but when he had put them all aside, ஃபர்ஸ்ட் இது முதல்ல லாஃப்ட் அட்னு வரலையா? they ridiculed him. ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க? உலகத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவான்? நம்மளை பார்த்து நகைக்க தான் செய்வான். So the people in the world would laugh at us. என்னையும் அவன் பாட்டு ஊரை சுற்றிட்டு உலகத்தை என்ஜாய் பண்ண தெரியாதவனா இருக்கிறான். They may ask, how is that these people can't enjoy the world? இங்கே பார்த்தாலும் அங்கே உபவாச கூட்டமாக, அங்கே பாஸ்டிங் ப்ரேயர் போடுறாங்க, இங்கே லைஃப் குரூப் போடுறாங்க, சண்டே சர்வீஸ்க்கு அங்கே ஓடுறாங்க அப்படின்னு உலகம் நகைக்க தான் செய்யும். The world will laugh at us saying, why they keep running to all these fasting prayers and Sunday services and all these prayers? ஏன்னா நம்ம விசுவாசம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. Because our faith is in that level. அவர்களுக்குள்ள ஆவியானவர்களே அவர்கள் அறிய மாட்டார்கள். They don't understand because the Holy Spirit is not within them. சரி சரி, அடுத்து என்ன நடக்குது? Next what happens? சரி, இதுக்கப்புறம் நம்ம 41 வசனம் வாசிக்கலாம். We will read verse 41. சிஸ்டர் வாசிக்கலாம். பிள்ளையின் கையை பிடித்து தலிதா குமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமா. Then he took the child by the hand and said to her, Talitha Kumi, which is translated, little girl, I say to you, arise. 42 வாசிக்கலாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். நிறுத்திக்கோ. Verse 42, immediately the girl arose and walked, for she was 12 years of age. ஆண்டவர் ஆண்டவரால் செய்யப்பட அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. So there is nothing impossible with the Lord. அவர் ஆனால் செயல்படுகிறது நம் விசுவாசத்தின் அளவை கொண்டே செயல்படுகிறார். But his actions depends upon our faith. இப்போ அடுத்த கன்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அந்த இதை அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை நிறுத்துங்க. அது Verse 42 continuation, and they were overcome with great amazement. யார் இந்த அவர்கள்? Who were they here? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சிரிச்சிட்டு இருந்தாங்க, சிரிச்சாங்கல்ல. These were people who were ridiculing the Lord. உலகம் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். That's how the world is always. உலகத்து மக்களும் அப்படிதான் இருப்பாங்க. That's how the worldly people are. நம்மளை பார்த்தா நகைப்பாங்க. They laugh at us. ஆனா ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் போது ஆச்சரியப்படுவாங்க. They will be amazed when God lifts us. ஆனா நிச்சயமா ஆண்டவர் உயர்த்துவார். But God will definitely lift us up. நிச்சயமாக உயர்த்துவார். He will definitely lift us up. ஆனால் ஒரு காரியம், என் விசுவாசத்தின் அளவு எப்படியோ அதன்படியே. But depending on the measure of our faith. சரி, விசுவாசத்துடைய செய்கைகள் எல்லாம் பார்த்தோம் நாம. We saw the attributes of faith. என்னது விசுவாசத்துடைய செய்கைகள் எல்லாம் பார்த்தோம். What are the actions we saw of the faith? கேள்விப்படுவதனால் விசுவாசம் வருது. You're hearing and getting faith. விசுவாசம் அறிக்கை பண்ணிக்கிட்டு வரும். Faith confesses. ஆண்டவர் நான் தொடுவேன், ஆண்டவர் நான் பார்ப்பேன், ஆண்டவர் என் தகப்பன் அறிக்கை பண்ணிக்கிட்டே வரும். It will confess that I'll go and see the Lord and touch him and get him. ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வரும். It will bring you running to the presence of the Lord. ஆண்டவரை உண்மையா ஆராதிக்கும், முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு ஆராதிக்கும். It will make you worship with whole heart and whole spirit. மற்றவங்கள மாதிரி மாய்மாலமா இருக்காது. It will not be like others who are acting. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியும். It will make you obey the Lord. அடுத்து என்ன பார்த்தோம்? ஆண்டவருடைய சமூகத்துல பொறுமையை கொண்டு வரும். அது It will bring patience in the presence of the Lord. அடுத்து கடைசியாக வாயை திறந்து, சூழ்நிலைகள் அந்தகாரமா இருக்கும்போது வாயை மூடிக்கொள்ளும். And lastly, when the circumstances are dark, and it will make you will
keep your mouth shut. இது ஒரு லெவல் விசுவாசம். This is one level of your faith. இதே சங்கீதம் 91ல பாத்தீங்கன்னா 2வது வசனம் மாத்திரம் வாசிங்க. Psalms 91 verse 2. நான் கர்த்தரை நோக்கி I will say of the Lord, நீர் என் அடைக்கலமும் He is my refuge, என் கோட்டையும் my fortress, என் தேவன், my God, நான் நம்பி இருக்கிறவர் in Him I will trust. என்று சொல்லுவேன். I will say. சூழ்நிலைகள் அந்தகாரமாக இருக்கும்போது When the circumstances are darkened, மூணு வகையான காரியங்கள் நடக்கலாம். there are three things that can happen. ஒன்று சூழ்நிலையை பேசலாம். One, you can talk about the circumstance. ரெண்டாவது வாயை மூடிக்கொள்ளலாம். Otherwise, you can keep your mouth shut. ஆண்டவர் மினிமம் எதிர்பார்க்கிறது வாயை மூடிக்கொள்றது. God at least expects us to keep our mouth shut. மூணாவது And third, சங்கீதக்காரர் சொன்னது மாதிரி அவர் என் அடைக்கலமும் என் கோட்டையும் என் தேவன் என்று சொல்லுவேன். As the psalmist says here, He is my refuge and my fortress, my God. கண்டிப்பா நீங்க அதுல ஃபுல்லா எல்லாரும் நிறைய பேர் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? 91 சங்கீதம் நிறைய பேர் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. Many of you know this by heart. ஆனாலும் இந்த பர்టిక్యులர் வசனம் என்னோட அதிகமா இடைப்பட்டுச்சு எப்போ நான் சாமுக்கு சொல்லி கொடுக்கும்போது, தமிழ் சொல்லி கொடுக்கும்போது. This was actually intervened in me when I was teaching this to Sam. My son Sam. Okay, to my son Sam. அப்போ அந்த வசனத்துல அவ்வளவு அருமையா சொல்லுது அதுல. So the verse is very clearly said here. எனக்கு அடைக்கலம் வெளியே இல்ல, என் தேவன். My refuge is not outside, but it is my God. நான் அவருடைய சமூகத்துக்கு ஓடி வருவேன். I will run to His presence. அவர் என் தேவன். He is my God. அவரும் ஒரு தேவன் அல்ல. He doesn't say He is also another God. அவர் என் தேவன். He says that He is my God. நான் நம்பி இருக்கிறவர். The one I trust. நான் நம்பி இருக்கிறவர். In Him I will trust. அவர் ஒரு நாளும் உன் நம்பிக்கை வீணாக விட மாட்டார். He will never put you to shame. ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். He will never betray you. 100% கேரண்டி பண்ணிக்கலாம், ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். He will never leave you. உன் சூழ்நிலைகள் அந்தகாரமாக இருக்கும்போது When the circumstances are darkened, இதை சொன்னால் போதும். if you say this, it's enough. பின்னால் உள்ள காரியங்கள் பார்க்கலாம். மரண கண்ணிகளுக்கு தப்பு வைக்கிறாரு, நிறைய காரியங்கள் அந்த அதிகாரம் நீங்க போய் பின்னால வாசித்து If பார்க்கலாம். you read further, that it says a lot about சரி, how இது ஒரு சின்ன சாட்சி. there is a little testimony. எல்லாராலையும் இந்த மாதிரி 100% டைம் இருக்க முடியாது, ஒத்துக்கிறேன் நான். It is not possible that we can spend 100% of our time like this. அதாவது சூழ்நிலை அந்தகாரமா இருக்குனா 100% இப்படியே இருக்க முடியாது. We cannot stay like this in 100% when things go wrong. அப்போ அண்ணாள் என்ன பண்ண ஆண்டவர் சமூகத்துல வந்து What does Hannah do in the presence of the Lord? என்ன பண்ணா? அவள் இருதயத்தை ஊற்றினாள். She cried out to the Lord. ஏன்னா நம்ம வந்து வாயை பொத்துனோம்னா இங்க பர்டன் ஏறும் பயங்கரமா நெஞ்சில. Because when we close our mouth, the burden increases in our heart. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல So she came to the Lord. ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே என்று சொன்னா போதும். And she cried out to the Lord. நான் உடனே சொல்றேன், சுரேஷ் அழுது சொல்லிட்டாருன்னு சொல்லி ரூம் போட்டு அழுதுறாங்க ப்ளீஸ். So because I said let me not put room and sit and cry. நான் என்ன சொல்ல வரேன்னா சூழ்நிலை அந்தகாரமா இருக்கும்போது What I'm trying to say is when your circumstances are darkened, பெட்டர் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றது, better to confess the verses of the Lord, இல்ல அமைதியா இருக்கிறது, or be quiet. இல்ல அமைதியா இருக்கும்போது இருதயம் தாங்காது. ஏன்னா இருதயம் வந்து எங்க போர் அவுட் பண்ணணும். But when your mouth is quiet, your heart is burdened. Go to ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் அவர்கிட்ட ஊற்றுங்க. Go into the presence of the Lord and cry out to the Lord. It doesn't mean அதாவது இங்க வந்து தான் பண்ணணும் இல்ல, உங்களை ஒரு அறை கதவை மூடிக்கொண்டு கூட அதை பண்ணலாம். It doesn't mean that you have to come to the church to do that, but you can even pray at home. சும்மா போய் அழுதா அங்க ஒண்ணும் நடக்காது. சரியா? If you just go and sit and cry, nothing happens. நல்லா எடுத்துக்கோங்க, இந்த மெசேஜை கரெக்டான விதத்துல எடுத்துக்கோங்க. சும்மா டெய்லி போய் ரூம் போட்டு அழுதுட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. You have to understand this very clearly. It's not that you just go and cry at home. சூழ்நிலைகள் இருக்கும்போது என்னால் பண்ண முடியலையே, எனக்கு ஒன்றும் தெரியலையே என்கப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய். When you have a lot of problems and you don't know what to do, sit in the presence of the Lord and cry out. சரி, இது ஒரு சின்ன சாட்சி. This is a small testimony. உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால தெரியும் எனக்கு வந்து ரிடன்சி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு. Few months before, you all know that redundancy was announced in my company. அனௌன்ஸ் பண்ணி முடிச்ச உடனே வெளியே வந்தோடனே என் கூட இருக்கிறவனை பார்த்து சொன்னேன், ஆண்டவர் புதிய காரியத்தை பண்றான்னு சொன்னேன். As soon as
they announced that I told that God is going to work out new things in me. எனக்கு அப்படி ஏன் வந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக ஆண்டவர் என்னை கனப்படுத்தினார். அதை But I don't know why I said at that time, but God honored my words. கம்பெனியில் முதல் 4 பேருக்கு ஜாப் கிடைச்சு, அதில் எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சிச்சு. அந்த ஜாப் So there were 4 jobs who people got, and I got a job as well in that. அந்த ப்ராசஸ் நடக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 months இந்த ப்ராசஸ், ஜாப் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ரெடன்சி அனௌன்ஸ் பண்ணது எனக்கு கையில் ஜாப் கிடைக்கும் 2 months. இந்த 2 months இட்ஸ் a ப்ராப்ளம் ஆஃப் ட்ரையல் இல்லையா? There were 2 months in between the redundancy and when I got my job back, but there were a lot of problems that I had to go in this 2 months. ஆண்டவர் என்னோட உடன்படிக்கை பண்ணார், அதுபடி அவர் செஞ்சு வந்தார். என் வழிகள் எல்லாம் என்னை நினைத்துக்கொள்ள நான் உனக்கு எல்லாம் வாக்கியம் பண்ணுவேன்னு சொன்னார். God promised that remember me in all your ways and I will make things happen. So God fulfilled that verse to me. இப்போ போயிட்டு இருக்கு, எனக்கு இன்டர்வியூலாம் வந்துட்டு இருக்கு, இன்டர்வியூ வருது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன இது என்னன்னா, நான் ஏற்கனவே வீக்கெண்டு பயங்கரமாக அலையிறேன், வீக் டேஸும் என்னால் அலைய முடியாது. My concern was I was already running around throughout the week for a job and interview, and I cannot be doing that even in the weekends. இல்லை வீக்கெண்ட்ஸு ஆண்டவருக்காண்டி நிறைய காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள் பண்ணுறோம். ஸோ ரன்னிங் அரௌண்ட் பண்ணுறோம். இப்போ வீக் டேஸும் அலைஞ்சா என்னுடைய ஹெல்த்துக்கு நான் பார்க்குறேன், என்னுடைய விதத்துலேருந்து என் பார்வையிலேருந்து நான் பார்க்குறேன், என்னுடைய இதில் வீக் டேஸும் அலைய முடியாது அப்படின்னு. Okay, so during the weekends I've been running around to do ministries for the Lord, and I cannot be continuing to do that throughout the week, and that was my concern. அது என்னுடைய பார்வையிலிருந்து. And that is how I saw it. அப்போ தேவ சமூகத்தில் வந்து வர்ஷிப் ஒரு சர்வீஸ் முடிஞ்சப்போ தேவ மனுஷன்ட்டு இதை இன்டர்வியூலாம் வருது, வீக் டேஸும் அலைய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா புலம்புறேன். So during one of the service I was telling my concern to one of the brothers. அப்போ தேவ மனுஷன் என்ன சொன்னாருன்னா, The man of God said this to me. ஒரு 2 வார்த்தை தான் சொன்னார். He just said 2 words. ஆண்டவருக்கு அது தெரியும். God knows that. ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. It was like slapping me on my face. ஆண்டவருக்கு அது தெரியும். God knows that. ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நாம் சில நேரம் புலம்பும் போதும் மற்றவங்க ஆறுதல் படுத்துகிற லெவலில் பேசுங்க அப்படி. So even when you lament, you have to comfort us. அதர்ஸ் நாம் லேமெண்ட் பண்ணுற நேரம் இன்னொருத்தர் கம்ஃபர்ட் பண்ணணும். நாம் அவங்க ப்ராப்ளத்தில் இருக்கிறோம், நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும். When somebody comes to you talking about the problems, comfort them. நிறைய பிரசங்கெல்லாம் எடுக்க தேவையில்லை. You don't have to preach for them. 2 வார்த்தை தான் சொன்னார். Just 2 words. அந்த தேவ மனிதன் வேற யாரிலையும் இளங்கோ தான். That God knows that. கைத்தட்டலாமே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். You can clap your hands and praise the Lord. அப்படி ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன் கொடுத்துருக்காரு இல்லையா? சரி, இப்போ அடுத்து சரி, இப்போ இந்த விசுவாசத்தினுடைய செய்கைகள் இதெல்லாம் நடந்து பார்த்தோம் நம்ம. So we saw the actions of faith here. சரி, இப்போ வருவோம் பழையபடி 1 யோவான் 5 முடிக்க போகிற 5 நிமிஷம் முடிச்சிடும். Let's go back to 1 John 5th chapter. ஓகே, அதே இப்போ முதல் வசனம், சாரி 4வது வசனம், அந்த முதல் பாட்டு. நம்ம 2வது பாட்டை தான் இவ்வளோ நேரம் தியானிச்சிருக்கோம். 4th verse. ஃபர்ஸ்ட் பார்ட், தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். For whatever is born of God overcomes the world. அது என்ன தேவனால் பிறக்கிறது? What is it born of God? அது என்ன தேவனால் பிறக்கிறது? 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிப்போம். அதே அதிகாரத்தில் முதல் வசனம். Let's read chapter 5 verse 1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆமென். Whoever believes that Jesus is the Christ is born of God. வேற ஒண்ணும் இல்லை சகோதரனே. That is nothing else, brother. தேவன் கிறிஸ்துவே தேவன் என்று விசுவாசிக்கிறவன். If you believe that Jesus is the Christ, அதுதான் விசுவாசம். and that is faith. அது என்னது? அவன் தேவனால் பிறந்திருக்கிறான். And that is born of God. அப்படி என்னையா அவர் பண்ணிட்டாரு? What did he do? கிறிஸ்து என்ன பெரிய இதா பண்ணிட்டாரு அவரு? What big thing did he do? கேட்கலாம் இல்லையா? People can ask that. அப்படி என்ன பண்ணிட்டாரு அவரு? What did he do? நமக்காக கண்களை மூடுவோமா? Let's close our eyes. நமக்காக, For us, நம் பாவங்களுக்காக, for our sins, நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, when we had to be beaten, கொல்லப்பட வேண்டிய இடத்துல, when we were to be killed, அவர், he, பரிசுத்தமான அவர், the Holy One of Him, தன்னைத்தானே தாழ்த்தி He humbled
himself. தன்னைத்தானே தாழ்த்தி He humbled himself. இறங்கி வந்து He came down நம் பாவங்களுக்காக, for our sins, நம் பாடுகளுக்காக for our tribulations. அடிக்கப்பட்டார், He was beaten. மரித்தார், He died. மீண்டும் உயிரோடு எழுந்தார். He rose again. அவர் உயிரோடு எழுந்ததினால் He rose again. அதனால் நான் ஜெயிப்பேன். And therefore I will be. அவர் உயிரோடு எழுந்திருக்காவிட்டால் If he wouldn't have risen again, என் விசுவாசம் செத்ததா இருக்கும். my faith would have been dead. அவர் மீண்டும் உயிரோடு எழுந்ததினால் என் விசுவாசம் ஜெயிச்சது. Because he rose again, my faith had a victory. அந்த விசுவாசம் அவர் மரித்தார் எனக்காக அப்படிங்கிற அந்த விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. And that faith will overcome the world. அவர் என் தேவன், He is my God, பாவம் இல்லாத அவர், the one who is without sin, குற்றம் இல்லாத அவர், without blemish, கடைசி சொட்டு ரத்தம் மட்டும் சிந்தினார். until his last drop of blood. நாம் ஒரு சின்ன அடிபட்டாலே நம்மளால தாங்கிக்க முடியாது. Even if we get wounded a little bit, we can't tolerate it. நம்ம பிள்ளைகள் சின்னதா கீழே விழுந்துட்டா போதும், If our children fall down and get wounded, ஒலிவியா கையில் அயன் பாக்ஸ் வச்சுட்டாங்கன்னா அவ்வளோ கதறோம் நாம. when Olivia got hurt in our palm, we cried a lot. ஆனால் ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக, But when God had this big love upon us, அன்பின் நிமித்தமாக because of this love, உனக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டார். he was beaten for you and me. அவர் தன்னைத்தானே தாழ்த்தி He வந்தார். humbled himself and came down, அவர் அன்பின் நிமித்தமாக அடிக்கப்பட்டார். and he was beaten down out of வேற love. எந்த ஒரு நிபந்தனையும் அவருக்கு கிடையாது. There was no other conditions for that. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், அவங்க ஜீவனை கொடுக்கறதுக்கு அந்த ஜீவனுக்கு ஈடாக முடியாது. You can be a big person, but there is nothing that equals our life. அந்த ஜீவனை அவர் எனக்காக கொடுத்தார். And that life he gave it for me. அந்த ஜீவனை அதை நான் விசுவாசிக்கும் போது And if I believe that, நான் தேவனால் பிறக்கிறேன். I am born of Christ, I am born of God. அவர் எனக்காக மரித்தார். He died for me. ஆமென். Amen. கண்களை திறக்குமா? இன்னும் 2 minutes இருக்கு முடிச்சேன். சரி, அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் அன்பின் நிமித்தமாக. He was beaten down out of love. அது ரொம்ப அவர் பண்ணது எவ்வளவு பெரிய கஷ்டமான பாரத்தை அவர் பண்ணி முடிச்சிட்டாரு சிலுவையில. He has done the difficult part on the cross. ரொம்ப லகுவானது நம்மகிட்ட சொல்றாரு. And he's telling the easy one for us. விசுவாசிங்க. Just believe. அதை விசுவாசித்து இயேசுவே எனக்காக அடிக்கப்பட்டீர் அப்படிங்கிற அந்த எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தீர் வாயை திறந்து என்னைக்கு சொல்றோமோ, When we confess and say that, Lord, you died for me out of love, அன்றைக்கு நான் தேவனால் பிறக்கிறேன். and that day you're born of God. சரி, கடைசியாக And lastly, ஆண்டவர் இதை ஸ்பெசிஃபிக்காக சொன்னாலும் நான் சொல்றேன். I'm telling this because God wants me to tell this. ஆண்டவர் எதற்காக வந்தார்? Why did God come down? அன்பின் நிமித்தமாக தன்னைத்தானே தாழ்த்தி வந்தார். Out of love he humbled himself and came down. இதே யோவான் அந்த 4ஆம் அதிகாரத்தில் அது தெளிவாக சொல்றாரு. In the same 1 John in the 4th chapter he explains that தன்னைத்தானே தாழ்த்தி வந்தார். he is humbling himself. நாம் தேவன் அன்பாய் இருக்கிறார். God is love. அன்பில்லாதவன் தேவனை அறியான். No one without love can reach God. விசுவாசம் இருக்கலாம், பெரிய விசுவாசம் இருக்கலாம். You can have big faith in you, அன்பில்லை என்றால் தேவனே அறியல. but without love you cannot see God. அன்பில்லைன்னா தேவன் கடைசியில் சொல்வார், நீ யாருப்பா எனக்கு தெரியாது. And God will say that I don't know who you are. ஸோ நாம் கிரியைகள், Our actions அன்பின் நிமித்தமா இருக்கும். should be out of love. ஏதோ பல்ல கடிச்சிட்டு பண்றது இல்லை. It is not that you suffer and do that, அன்பின் நிமித்தமாக இருக்கும். but out of love you do that. அது எந்த அன்பு? அந்த அன்பு What is that love? அவர் என்னை முந்தி அன்பு கூர்ந்தார், He loved me before. அவர் எனக்காக பலியானார். He sacrificed himself for me. பிரதிபலன் பாராத அந்த அன்பு, It's an unconditional love. அந்த அன்பின் நிமித்தமாக என் கிரியை இருக்க வேண்டும். And with that love my works and deeds should be. அந்த அன்பின் நிமித்தமாக நான் தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி நான் ஓடுவேன். And out of that love I need to run and do something for the Lord. அதற்காக வேண்டி அந்த அன்பு என்னை உந்தி தள்ளுது. And that is the love that urges me to do that வேற for the Lord. எந்த ஒன்றும் உந்தி தள்ளினால் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். And not with any other conditions you have to do this for the Lord. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற But it is the faith that overcomes the world. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற.
இப்போ இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு விசுவாசம் வேணும். You need faith to overcome the world. இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த் எல்லாம் பார்த்தோம் நம்ம. We saw the acts of faith. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்குதுன்னு பார்த்தோம். We saw that it is only faith that overcomes the world. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். It says that without faith you cannot love the Lord. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அன்பா இருக்கணும்னு சொல்றாரு. ஆண்டவர் தன்னைத்தானே அன்பு நிமித்தமா கொடுத்தார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். But God says without love you cannot see him, ஸோ அப்போ இது ஒரு பூர்ண சர்க்கிள் இது. and this is a full circle. ஸோ விசுவாசம், Faith அன்பு, and love. இந்த இரண்டும் நம்மளே காணப்பட வேண்டும். Both of these has to work together in us. சரி, ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. Let God bless his words. ஆமென். Amen. எத்தனை விசுவாசம்